Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மாப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கழக ஆட்சி அமைந்திட வேண்டி அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று கிராம அன்னதானத்தை துவக்கி வைத்த அவர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டைகளை வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். இதையடுத்து சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திமுக அரசு வரம்பு மீறி விளம்பரம் மட்டுமே செய்வதாகவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வரம்பு மீறி விளம்பரம் பண்றாங்க, ஆனா சரக்கு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆகவே இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. போதைப் பொருள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு. ஒரே ஒரு கருத்து சொல்றேன், மின்சார கட்டண உயர்வுக்கு அவங்க தோழமையில் இருந்த இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்குது. அவங்க தோழமையில் இருக்கிற பொது உடைமை கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே போராட்டம்